அண்ணே வணக்கம். வணக்கம் தம்பி. வணக்கம் வணக்கம். சொல்லுங்கண்ணே. ஹிட்லரை பத்தி பேசுவோமா, விமர்சனத்தை பேசுவோமா? பேசலாண்ணே. படம் வந்து செந்தூர் பிலிம்ஸ் டிடி ராஜா அப்படின்ற ஒரு தயாரிச்சிருக்காரு படத்தை. சரிங்கண்ணே. தனா தனா அப்படின்ற தனா. இவர் மணிரத்னத்திட்ட உதவி இயக்குனராக இருந்தவர். சரிங்கண்ணே. இதுக்கு முன்னால வந்து அவர் முதல் படம் படைத்தலைவன் அப்படின்னு ஒரு படம் பண்ணாரு. அதுக்கடுத்து வானம் கொட்டாட்டுன்னு ஒரு படம் பண்ணாரு. அதுக்கடுத்து மூணாவது படம் இந்த படம் வந்திருக்கு. இதுல வந்து விஜய் ஆண்டனி, ரியா சுமன், கௌதம் வாசுதேவ் மேனன், சரிங்கண்ணே, சரண்ராஜ், ரெடின் கிங்ஸ்லி, ஆடுகளம் நரேன்னு ஒரு 2-3 பேர் நடிச்சிருக்கிறாங்க படத்துல. பெரிய டீம் இருக்கு. ஆமா, நல்ல டீம் தான். எல்லாமே முகம் தெரிந்த ஆட்கள் தான். படத்தினுடைய ஒளிப்பதிவு நவீன்குமார், இசை வந்து விவேக் மெர்வின் அப்படின்னு இரட்டையர்கள். சரிங்கண்ணே. சரி, ஆனா படத்தோட கதை என்னன்னா வந்து சரண்ராஜ் வந்து அதாவது என்னமோ கட்சிக்கு ஒரு படத்தில் வச்சார், தமிழ் திராவிட சமுதாய கட்சி அப்படின்னு ஒரு கட்சி. சரி. சரியா? அந்த கட்சியில வந்து முதலமைச்சர் ஒருத்தர், அதற்கு அடுத்த அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் ராஜவேலு, இந்த கேரக்டர் பேரு சரண்ராஜ் அவரு அமைச்சர். அவருடைய தம்பி நல்ல தம்பி அப்படின்னு கேரக்டர்ல இயக்குனர் வந்து தமிழ் இந்த தானாக்காரன் ஒரு படம் பண்ணார் இல்லையா? ஆமாண்ணே. அந்த படத்தினுடைய இயக்குனர் தமிழ் வந்து அவருடைய அமைச்சருடைய தம்பியை நல்ல தம்பியா நடிச்சிருக்காரு. இதுல என்னன்னா கட்சி கூட்டம் நடக்குது. இதுல வந்து முதலமைச்சர் வந்து உனக்கு வந்து கட்சிக்குள்ளேயே கடும் எதிர்ப்பு இருக்கியா, அடுத்த வட்டம் நான் சீட்டு கொடுத்தாலும் நீ ஜெயிக்க மாட்ட, நீ என்ன கொஞ்சம் நஞ்சமாயா கொள்ளையடிச்சு வச்சிருக்க, ஒரு வேலை பொதுப்பணித்துறை வேலை அப்படின்னா ஏதோ ஒரு 60% 70% மக்களுக்கு ஏன் ஒரு 30% என்ன நீ ஆட்டைய போட்ட அப்படின்னா பரவாயில்ல, நீ மொத்தத்துக்கு முன்னையா வாரி சுருட்டி இருக்க, கட்சிக்கு கெட்டவராகி நாட்டில் முன்னால் நமக்கு மக்கள்கிட்ட பேர் நாரி போச்சு, அதனால அந்த வட்டம் நான் சீட்டு கொடுக்கறதெல்லாம் 2வது நான் கொடுத்தாலும் நீ வந்து தோத்து போயிருவ அப்படின்ற மாதிரி ஒரு அவங்க கட்சி கூட்டத்துல பேசுறாரு. சரிண்ணே. அது நீங்க உங்க காலங்க, என் காலம் பாருங்க, நான் வந்து ஜெயிச்சே ஆவாங்க நான் அப்படின்னு சவால் பண்றாரு. 2 பேரும் வாவோன்னு பேசக்கூடிய அளவுல இருக்கிறவங்க கட்சியில. அடுத்து தேர்தல் அறிவிச்சிடுறாங்க. தேர்தல் வேலைகள் ஆரம்பமாகுது. அதுக்கு அடுத்து தொடர்ச்சியா சென்னையில வந்து 3-4 இடத்துல வந்து பெரிய அளவுல பணத்தை வந்து ஒரு குரூப் வந்து துப்பாக்கியால சுட்டு, ஒரு கார்ல வர்ற குரூப், ஒரு ஆட்டோல வர்ற குரூப் முகமுடி போட்டு டப்பு ஒரு 2-3 இடத்துல கன் ஃபைட் அடிச்சு ஒரு 200 கோடி அடிச்சுட்டு போயிடுறாங்க ஒரு குரூப். சரிண்ணே. அப்ப அந்த 200 கோடி அடிச்சுட்டாங்க. 6 பேர் வேற க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 6 பேர் கொலை. அப்ப அந்த கொலைக்கு காரணம் என்ன, கொள்ளைக்கு காரணம் என்ன அப்படின்னு விசாரிக்கிறதுக்காக டிஜிபி வந்து டிசி வந்து கௌதம் மேனன் வாஸ்தவன் டைரக்டர். சரிண்ணே. அவரை இறக்கி என்ன விசாரியா, தேர்தல் நெருக்கத்துல இந்த நாரிக்கிட்டு இருக்கு பொழப்பு, மக்கள் நம்மளுக்கு ஆரி துப்புவான், என்ன ஏது விசாரி அப்படின்றதுக்காக கௌதம் வாசுதேவ் மேனன் களத்துல இறக்குறாரு. அதற்கு இடையில இந்த கொள்ளைகள் சம்பவம் நடந்துட்டு இருக்கு, வழிப்பெரிய எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து மதுரையில இருந்து வர்றாரு ஹீரோ விஜய் ஆண்டனி. அவர் பேர் கருக்குவேலு. அவர் வந்து ஒரு படிச்சுட்டு ஐடி படிச்சு ஒரு கம்பெனி வேலைக்காக ரெடின் கிங்ஸ்லி ரூம்ல வந்து தங்கிட்டு வேலை தேடுறாரு. இதுக்கடையில அந்த வேலைக்கு போற அந்த ட்ரெயின்ல, எலக்ட்ரிக் ட்ரெயின்ல போது ஹீரோயின் ரியா சுமனா ஒரு சந்தைக்கு காதல் எபிசோடு அது ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல இடைவேளை நெருங்குற நேரத்துல கௌதம் வாசுதேவன் வந்து ஒரு சந்தேகம் வந்து விஜய் ஆண்டனி மேல வரும். அப்படியே எங்க விசாரிச்சு ரூட்டு போகும்போது விஜய் ஆண்டனி மேல ஒரு சந்தேகம் வந்து விஜய் ஆண்டனியை நெருக்கி பிடிக்க ட்ரெயின்ல போகிட்டு இருக்கும் போது டப்புன்னு வந்து ஒருத்தன் வந்து கௌதம் மேனனை பார்த்து துப்பாக்கியால சுடுவான் ரவுடி ஸ்டேஷன்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல. அதை குறுக்க பாஞ்சு விஜய் ஆண்டனி குறுக்க பாஞ்சிடுவாரு.
அதோட இன்டர்வல் விட்டுருவாங்க. அதுக்கு பிறகு அந்த கொள்ளை காரணம் என்ன, இந்த கொலை பண்ணிட்டு மொத்தமா 200 கோடி அடிச்சு போனதுக்கு காரணம் யாரு, எதுக்கு அடிச்சான் அப்படின்றத ஒரு பிளாஷ்பேக்ல வந்து ஒரு நம்பகத்தன்மையோட. ஆமா, ஹீரோ வந்து பொதுவா எல்லா சினிமாக்கள்ல வந்து ஹீரோ கொள்ளை அடிச்சான் கொலை பண்ணாலும் அதுக்கு ஒரு நியாயம் வச்சிருப்பாங்க இல்ல. அவன் பின்னணியில வர நான் அநியாயத்துக்குன்னு அவர் கொலை பண்ண மாட்டாரு, அக்கிரமத்துக்காக கொள்ளையடிக்க மாட்டாரு ஹீரோ. அந்த மாதிரி ஒரு பின்னணி ஒரு பிளாஷ்பேக் வந்து ஒரு வச்சா அது என்னன்னா அது ஒரு மக்கள் பிரச்சனைக்காக ஒரு எந்த இதுக்காக வந்து நான் வந்தேன்றத ஒரு இடத்துல இருந்து அப்படி சிந்தல் பிறகு ஆரம்பிப்பாங்க. சரிண்ணே சரிண்ணே சரிண்ணே. ஏன் கொள்ளையடிச்சான், எதுக்கு கொள்ளையடிச்சான் அப்படின்றக்காக ஒரு கௌதம் வாசுதேவன் வந்து வெளிக்கு போகும்போது அதுக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்கும். அந்த பிளாஷ்பேக் தான் படத்தினுடைய உயிர் நாடி. ஓ சரி சரி. ஆமா, ஆனா அந்த பிளாஷ்பேக்கை வந்து படத்தினுடைய ஆரம்பத்திலேயே வந்து அத ஒரு சீனாவே வச்சிருவாரு டைரக்டர். ஓ சரி சரி ஓகே. ஆமா வச்சிருவாரு. அது வந்து அதை நம்ம சொன்னோம்னா சுவாரஸ்யமா இருக்காது. அதுதான் அந்த படத்தினுடைய முதல் காட்சியே வந்து அந்த தேனி மாவட்டத்துல அந்த நடக்கிற அந்த ஒரு சம்பவம். ஓகே 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 சரி. ஹீரோவுக்கு ஹீரோவுக்கு வந்து முதல்ல சம்பவம் நடக்கிறது வந்து தேனி மாவட்டத்துல ஒரு சம்பவம் நடந்து மக்கள் பெண்கள் குறிப்பா பெண்கள் வந்து பெருவாரியா அதுல வந்து பலியாகிடுவாங்க, செத்துருவாங்க. ஓகே 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 சரிண்ணே சரிண்ணே. அதான் அந்த காட்சி வச்சு அது முடிச்சிருவாரு. அதுக்கு பிறகு அந்த காட்சிக்கு இப்ப படத்துல நடக்கிற அடுத்த சம்பவம் ஆமா தொடர்பே இல்லாத மாதிரி தான் நமக்கு அப்படி போய்கிட்டே இருக்கும். அப்புறம் இடைவேளை முடிந்து கொடுத்துக்கலாம் அமைச்சர் கூட ஏன் அமைச்சர் பணத்தை ஏன் நான் வந்து நீ வந்து குறி வச்சு அடிச்ச அப்படின்றதுக்கு கௌதம் வாசுதேவனுடைய கௌதம் வாசுதேவன் ஒரு வழியை அரெஸ்ட் பண்ணி தூக்கி போய் கொண்டாந்துருவாங்க. அதுல வந்து ஏன் நான் வந்து பிள்ளைக்காக ஒரு விஜயகாந்தனே அந்த பிளாஷ்பேக்கை வந்து கனெக்ட் பண்ணுவார் டைரக்டர். கொஞ்சம் கரெக்டா நம்பக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு பொதுவாக நம்ம ஹீரோக்கள் வந்து நம்ம சொன்ன மாதிரி ஹீரோக்கள் வந்து எந்த தப்பு பண்ணாலும் ஏத்துக்கிற மாதிரி தானே காட்சி ஆகணும். எல்லா கிரிமினல் வேலையும் வில்லன் பண்ற 50 வேலையும் ஹீரோ பண்ணுவாங்க. ஆனா அது வந்து நல்லது மாதிரி காமிக்கிறது. ஆனா மக்கள் வந்து ரைட்டு தாண்டா இவன் பண்ண கிரிமினல் வேலை கரெக்ட் தாண்டா அப்படின்ற மாதிரி ஒரு மக்கள் ஒரு மனநிலைக்கு வருவாங்க இல்ல. அந்த மனநிலை வந்து கடைசி வரைக்கும் ஆனா ஒரு படத்துல வந்து கொஞ்சம் டெம்போ எல்லாம் குறையாம அந்த ரியா சுமன் விஜய் ஆண்டனிக்கு இடையிலான அந்த லவ் எபிசோடு மட்டும் தான் கொஞ்சம் நல்லா ஒரு சுவாரஸ்யமா பண்ணிருக்கிறாரு. ரியா சுமனுக்கு கொஞ்சம் ஈக்குவலா கொஞ்சம் நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்க. முதல் ஹீரோயின் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல இன்டர்வல் போற அப்படியே கை விட்டுருவாங்க. ஓப்பனிங் கொண்டுருவாங்க. அப்புறம் தொடர்ந்து பார்த்தா ஹீரோயின் இருக்கா இல்லையா என்ன ஆச்சுன்னு தெரியாது. அதோட அந்த ஹீரோயின் க்ளோஸ் பண்ணி விட்டுருவாங்க. இது ரியாஸ்மானுக்கு அதுக்கு ஒரு ரீசன் வச்சிருக்கிறாங்க. அந்த கடைசி வரைக்கும் வர்றதுக்கு உண்டான காரணமும் கரெக்டா சொல்றாங்க. சரி சரி ஓகே ஓகே. ஆமா ஆமா ஆமா. அதுல அதாவது பொதுப்பணித்துறை அமைச்சர் வந்து பண்ணுன ஒரு மெகா மெகா ஊழல் விஷயத்துக்காக நான் இதை பண்ணினேன் அப்படின்றதான் வந்து கான்செப்ட். ஓகே ஓகே சரிங்க. அந்த ஊழல் என்னன்றது சொல்லும் போது பார்வையாளனுக்கு ஒரு புதுவித மோசடியா இருக்கு. புரியுது புரியுது புரியுது. புதுவித ஒரு நல்ல ஒரு ஸ்கிரிப்ட்ல வந்து கொஞ்சம் புத்திசாலித்தனமா பண்ணி ஆனா அந்த முதலமைச்சர் வந்து ஆரம்பத்திலேயே சொல்றாரு இல்லையா 60% 70% மக்களுக்கு பண்ணு 30% அடியா நீ என்ன மொத்தமா 100% அடிக்கிற அப்படின்ற மாதிரி அதுக்குரிய காரணம் அதுக்குரிய அந்த சொன்னதுக்கு உண்டான அந்த இதை வந்து கிளைமாக்ஸ்ல கொண்டாந்து கனெக்ட் பண்ணிருப்பாரு. சரி 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 சரி. அதை கொண்டாந்து கரெக்டா வச்சுவாங்க. பொலிட்டிக்கல் நாலேஜ் அறிவு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துற படம் தான் அது. ஆமா அது கடைசி படம் வந்து எந்த இடத்துலயும் கொஞ்சம் நமக்கு ரொம்ப ஒன்றும் சோர்வா தெரியல. ஒரு 2 மணி நேரம் 10 நிமிஷம் ஓடுது படம். ஆமா இது விஜய் ஆண்டனி இது வந்து கௌதம் மேனன் வந்து இதுல வந்து ரொம்ப அருமையா பண்ணிருக்காரு டைரக்டர். ஓகே ஓகே. அவரு நல்ல போலீஸ் கூறிய கெட்டு கரெக்டா அந்த விசாரணை முறைகள் போலீஸுடைய தோரணை அந்த போலீஸுடைய மூளை இதெல்லாம் வந்து கரெக்டா டைரக்டர் வந்து கௌதம் நல்லா வேலை வாங்கியிருக்காரு. கௌதம் மேனன் படம் அவரு கேரக்டர் ரோல் பண்ணதுல இது கொஞ்சம் நல்லா பெஸ்ட் ஆப் அவருக்கு வந்து. விஜய் ஆண்டனி அவர் நல்லா ஸ்மார்ட்டா இருக்காரு ஆளு. ரியா சுமனை வந்து அவர் லவ் பண்றதுக்கு கொஞ்சம் பொருத்தமான ஏஜ் மாதிரி கொஞ்சம் மேக்கப் போட்டு
ஏன்னா பெரிய அவருக்கான பொண்ணு, அந்த பொண்ணு ஒண்ணு ரொம்ப இளமையான பொண்ணு கிடையாது. புரியுது 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 புரியுது. அதுக்கு வயசு இருக்கு. ஆனா இப்ப நல்லா கொஞ்சம் மேட்ச் பண்றதுக்காக நல்லா ஒரு மேக்கப் போட்டு கொஞ்சம் பிரிஸ்காவும் இருக்காரு. நல்லா இன் பண்ணி டை கட்டி பேக் எல்லாம் போட்டு அங்க ஆக்ஷன் காட்சிகள்லையும் கொஞ்சம் நல்லா கடுமையா உழைச்சிருக்கிறாரு விஜய் ஆண்டனி. அது விவேக் மெர்வினுடைய இசை பேக்ரவுண்ட் மியூசிக் ஒரு சாங் நல்லா இருக்கு. சரிங்க சரிங்க சரிங்க. ஆமா ஆமா. அது மாதிரி விஜய் ஆண்டனிக்கு விஜய் ஆண்டனி சமீப படங்கள் அவ்வளவா ஒன்றும் அவர் கை கொடுக்கல. ஆமா ஆமா ஆமா. நல்ல டாக் இருந்தா கூட அவருக்கு கொஞ்சம் சரியா இல்ல, முன்னாடி மாதிரி இல்லையே படங்கள். ஆமா. இப்போ ரீசெண்டா மழை பிடிக்காத மனிதன் கூட அவருக்கு படம் மக்களுக்கு யாருக்கும் பிடிக்காம போய் பெரிய அளவுல அட்டி வாங்கிட்டு அந்த படம் பேச்சே இல்ல. அவரு அப்பப்போ ஏதாவது ஒரு 3 படம் அவருக்கு சறுக்கு ஒரு படம் ஏற்றி விட அவரு முயற்சியில பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு. அந்த வகையில ஹிட்லர் ஓரளவு அவருக்கு கொஞ்சம் கை கொடுக்கும். ஆமா. ஹிட்லர் நம்ம வரலாற்றுல படிச்ச ஹிட்லர் மிக கொடூரமான சர்வாதிகாரி இல்லையா? ஆமா ஆமா ஆமா. இந்த ஹிட்லர் மக்களுக்கானவன், மக்கள் பக்கம் நிக்கிறதுக்காக இந்த ஹிட்லர்ல இதனால இந்த வரை மோசடி அமைச்சர் எதிர்க்கிற அமைச்சருடைய ஊழல், மக்களுடைய வரிப்பணத்திற்காக ஹிட்லர் மக்கள் வரிப்பணத்தை மோசடி பண்றது, இதற்கெல்லாம் ஹிட்லர் தனமா இருக்கிறதுல தப்பு இல்லைன்ற மாதிரி தான் டைரக்டர் சொல்றாரு. அதனால கரெக்டா மக்களுக்காக கடைசியில அமைச்சரா இருக்கு தேர்தலில் அமைச்சரும் பாட்டு மோசமா ஆளுங்கட்சி ஜெயிச்சிடும், அமைச்சர் தோத்துருவாரு. சரண்ராஜ் ரொம்ப கேப் பழைய வெள்ளம் அவரு ரொம்ப நாள் கழிச்சு இந்த படத்துல அவரு எப்பயுமே அவருடைய அந்த அமைச்சருடைய கெத்து அந்த வெள்ளத்தனம் இதெல்லாம் அவருடைய தம்பியா நடிச்சிருக்கிற நல்ல தம்பி தமிழ். ஆமா ஆமா. 2 பேருமே நல்லா பொருத்தமா பண்ணிருக்காங்க. எலெக்ஷன் நேரங்கள்ல பணத்தை எப்படி ஒரு அரசியல்வாதிகள் ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி எதிர்கட்சியா இருந்தாலும் சரி ஓட்டு போடுறதுக்கு பணத்தை என்னென்ன வகையில டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க, எப்படி பண்றாங்க அப்படிங்கறத அந்த பணம் போறதுக்கு அவங்க பண்ற டெக்னிக்கு, அந்த பணம் ஏதாவது ஒரு இடத்துல மிஸ் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு ஏற்படுற அந்த பரபரப்பு இருக்குல்ல அரசியல்வாதிகளுக்கு, அது எல்லாமே கரெக்டா மேட்ச் பண்ணி ஒரு நல்ல ஒரு 2.5 மணி நேரம் ஒரு என்டர்டைன்மெண்ட் தான். வேற ஒன்றும் பெரிய அளவுல ஓஹோ ஆகோட்டு சொல்லாட்டா கூட 2.5 மணி நேரத்துக்கு ஓகேவான படம் தான் ஹிட்லர். விஜய் ஆண்டனிக்கு ஒரு நம்பிக்கை தர்ற ஒரு நல்ல படம் தான். கொஞ்சம் நம்பிக்கை தரக்கூடிய ஓரளவு ஹிட் அடிக்கக்கூடிய ஒரு படம் தான் அந்த ஹிட்லரா இருக்கும். சரிங்க சரிங்க சார். ஓகே ஓகே. நன்றி 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 நன்றி.